Hello friends, welcome to ஈரோட அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். நல்ல சாதத்துக்கு தோசைக்கெல்லாம் கூட நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். இந்த கிரேவியை எப்படி பண்ணலாம்னு பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அது வந்து இந்த மாதிரி கீரிக்கலாம். அதாவது இந்த காம்பு பகுதியை கொஞ்சமாக எடுத்துடலாம். நல்லா கீரி எடுத்து வச்சுக்கோ. கீரி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டில் கரம் மசால் பொடி நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு போட்டுக்குவோம். அப்படி இல்லைன்றவங்க சோம்புத்தூள் கொஞ்சம், பட்டை கிராம்பு தூள் வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காயை தண்ணி இல்லாமல் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்படி பண்ணும் போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கத்திரிக்காயில் எல்லா பக்கமும் உள்ள இந்த மாதிரி இப்படி தடவி விட்டுக்குங்க. தடவி விட்டுட்டிங்க அப்படின்னா உள்ளே எல்லாமே காரம் பிடிச்சிக்கும். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நல்லா இந்த கத்திரிக்காயை எல்லா பக்கமும் நல்லா உப்பு காரம் பிடிக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப நேரம்லாம் ஊறணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கிட்டு உடனே குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதில் தான் நம்ம எண்ணெய் ஏதாவது கத்திரிக்காயும் பொரிச்சிட்டு இதிலேயே நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு எண்ணெய் சரியாக இருக்கும். மசாலாலாம் தடவி வச்சு இப்போ ஒவ்வொன்றா எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். லேசாக பரட்டி விடலாம். ரெண்டு அளவுக்கு பொரிச்சா போதும், இப்போ எடுத்துடலாம். அதாவது முக்கால்வாசி அளவுக்கு இதில் நல்லா பொரிச்சு எடுத்துக்குவோம். கத்திரிக்காயை இந்த அளவுக்கு நம்ம எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த எண்ணெயில் வச்சுட்டு நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 10 பூண்டு எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதிலே போட்டுடலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் முழுசாகவே போடுறேன். இதுலேயே 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெயிலேயே தான் வந்து நம்ம இதை செஞ்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம மசால் தான் இதில் இருக்குது. அதனால் நம்ம அதிலேயே வச்சு நம்ம குழம்பு செய்யும் போது நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கும். அதனால் அப்படியே செஞ்சுக்கலாம். எனக்கு வேண்டாமா இந்த எண்ணெய் அப்படின்னா நீங்கள் வேறு எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிடலாம். நம்ம இதுக்கு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. அதனால் இதெல்லாம் வதக்கி போட்டு செய்யும் போது குழம்பு நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதிலே ஊற்றி நல்லா வதக்கிடலாம். இது எல்லாத்தோட பச்சை வாசமும் போகிற அளவுக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கங்க. அதாவது பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. பாருங்கள், உங்ககிட்ட புளியை காமிச்சா இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு வடியை வச்சு வடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து புளியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய், இது எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா இதெல்லாமே ஒரு பெரட்டி விட்டுடலாம்.
இந்த எண்ணெய் கத்திரிக்காய் இந்த புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஹோட்டல்லலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைங்க. வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு வந்துருச்சு. கத்திரிக்காயும் நல்லா முழுசாக சூப்பராக இருக்குது. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்ல டேஸ்ட்டான கத்திரிக்காயை வச்சுட்டு நல்லா ஜம்மான ஒரு குழம்பு வச்சாச்சு. இதே மாதிரி ஒரு குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.